அதாவது அதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் அப்படியே அடுத்த இதுல வந்துட்டு வர்றது. சரியா? இருக்கா? இதுல வந்து ஜானி, ரோசலி அப்படின்னு இருக்கா. அந்த அவங்களோட கிவன் நேம். தென் அவங்களோட அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா லெப்போடோ அப்படின்னு இருக்கு. இவங்க அப்பா பேர் வந்து மார்டின் இருக்கு. சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுவே அப்படியே டிக்டோவா அடுத்த இதுலயும் வந்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம டூப்ளிகேட் இமேஜா எடுப்போம். சரியா? ஆக்சுவலா வந்து நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ண டேட்டாஸ் நான் டேட்டாஸ் அது வந்து புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சுச்சு மேம். முஷரப் சொல்லுமா, என்ன டவுட்? டவுட் இல்ல, புரிஞ்சுச்சு. சரி, ஓகே. இப்போ எக்ஸலை வந்துட்டு நான் உங்களுக்கு 3 இதுலயும் வந்துட்டு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். சரியா?
ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது மேம், சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸல், இது வந்து இமேஜஸ். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்படி இருக்கும். தென் நாங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்துட்டு இமேஜஸ் சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ற ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரேர் ஃபைல்ஸ் தான் இருக்கும். அந்த ரேரை வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரேர் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் த ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களால செய்ய ஆரம்பிக்க முடியும். சரியா? சொன்னது புரிஞ்சா அல்லது இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணவா? ரிப்பீட் பண்ணுங்க. ஆக்சுவலா நாங்க வந்து இப்போ வாட்ஸ்அப்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபைல் போட்டு விடுவோம். சரியா? அந்த செக்ஷன் சாரி, இந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அல்லது 1 ஹவருக்குள்ள வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபைல் போட்டு விடுவேன். உங்களுக்கு செய்ய சொல்லி ஃபைல் போட்டு விடுவேன். சரியா? சாம்பிள் ஃபைல் போட்டு விடுவேன். அப்படி போட்டு விடும்போது வந்து என்னன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ரேர் ஃபைலா அனுப்புவேன். அதை வந்துட்டு நீங்க ரைட் கிளிக் கொடுத்துட்டீங்க, அந்த ரேர் ஃபைல செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டடா அப்படின்னு வரும். எக்ஸ்ட்ராக்டடா ஃபைல் அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுனாதான் வந்து உங்களால செய்ய முடியும். சரியா? ஓகே மேம். தேங்க்யூ. இப்போ வந்து ஆக்சுவலா இமேஜஸ் இப்படி இருக்கா, அதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா விண்டோஸ் ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ. சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸோட ஆரோ யூஸ் பண்ணி ரைட் சைடு எடுத்துட்டு போயிட வேண்டியதான். சரியா? இது வந்து இப்படி ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கா, ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும் போது உங்களுக்கு ரைட் சைடு வேணுமா லெஃப்ட் சைடு வேணுமா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டு விண்டோஸ், சரியா, ரைட் சைடு வேணும்னா ரைட் கீ யூஸ் பண்ணணும், லெஃப்ட் சைடு வேணும்னா லெஃப்ட் கீ யூஸ் பண்ணணும். ப்ளஸ் என்னன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இமேஜஸ்ல இருந்து எக்ஸலுக்கும் எக்ஸல்ல இருந்து இமேஜஸ்க்கும் மேக்ஸிமம் வந்து நீங்க வந்து மவுஸ் யூஸ் பண்ணவே கூடாது. சரியா? எல்லாமே வந்து கீபேட்ல தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் உங்களோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்ட் பிளஸ் டேப். சரியா? வந்து இமேஜஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுதா, அதே அல்ட் டேப்பை யூஸ் பண்ணி எக்ஸல் சேஞ்ச் ஆகுதா, தென் அல்ட் டேப்பை வச்சுட்டு இப்போ இமேஜஸ் இருக்கா, இமேஜஸ் வந்துட்டு பிளஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா மினிமைஸ் ஆகும், பிளஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆகும். ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ சைடு அந்த 4 ஆரோஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்க செஞ்சுக்கலாம். சரியா? ஆக்சுவலா ரெண்டையும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், எப்படி விண்டோஸ் சாரி எக்ஸல்ல இருந்து இமேஜஸ்க்கும் இமேஜஸ்ல இருந்து எக்ஸலுக்கும் போகணும், உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எஸ் மேம், புரியுது. அதாவது எக்ஸல்ல இருந்து இமேஜஸ்க்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்ட் பிளஸ் டேப் யூஸ் பண்ணுவீங்க. அதே நேரத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸல் ஒரு சைடும் இமேஜஸ் ஒரு சைடும் இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் ரைட் கிளிக் அண்ட் லெஃப்ட் கிளிக் வந்து யூஸ் பண்ணுவீங்க. சரியா? இப்போ இமேஜஸ் பார்ப்போமா? எஸ் மேம். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா பெட் சர்டிபிகேட். சரியா? பெட் சர்டிபிகேட்டை வந்துட்டு இப்போ நம்ம வந்து எக்ஸல்ல ஃபில் பண்ண போறோம். அல்ட் பிளஸ் டேப்பை யூஸ் பண்ணி நான் திரும்ப எக்ஸலுக்கு வைக்கிறேன். ஆக்சுவலா கலெக்ஷன் ஐடி வந்து ஃபில் பண்ண மாட்டோம், டிபிகே ஐடியும் ஃபில் பண்ண மாட்டோம். ரெக்கார்ட் நம்பர் வந்து இதுல ஒரே ஒரு கண்டென்ட்ஸ் தான் இருக்கு, அதாவது ஒரே ஒரு பேபியோட நேம் தென் ஒரு பேரண்டோட நேம் தான் இருக்கு. அதனால வந்துட்டு 0. சரியா? இப்போ வந்துட்டு இந்த ரெக்கார்ட் விஷுவல் ஸ்டேட்டஸ் வந்து ஃபில் பண்ண மாட்டோம். டிஜிஎஸ் நம்பர் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட கசர் தெரியுதா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அண்டர் ஸ்கோருக்கு முன்னாடி இருக்குது, அதாவது 00005802. அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஜிஎஸோட நம்பர். இந்த டிஜிஎஸ் நம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா வந்துட்டு 0 வந்துட்டு ஆட் ஆகாது. சரியா? அப்ப 0 வந்து ஆட் ஆகாத பட்சத்துல என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த காலமை வந்துட்டு அப்படியே ஃபுல் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் செல்ஸ்னு வரும். ஃபார்மேட் செல்ஸ்ல போயிட்டு திருப்பி டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 000 அதெல்லாம் வந்துட்டு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து 5802 அப்படின்னு மட்டும் மென்ஷன் ஆகும், அந்த முன்னாடி இருக்கிற ஜீரோஸ்லாம் ஆட் ஆகாம இருக்கும். சரியா? லாங்குவேஜ் கோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா
புரியல. எல்லா காலம் இல்ல. அந்த உங்களுக்கு அந்த 0 ஆட் ஆகாத காலத்த வந்து எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஈன்னு இருக்கா? அத வந்து ஒரு தடவ கிளிக் பண்ணீங்கன்னா, அப்படியே அந்த ஃபுல் காலமும் செலக்ட் ஆயிரும். இப்போ லாங்குவேஜ் கோடு வந்து செலக்ட் பண்ணணும்னா, அதுல வச்சுட்டு ஒரு கிளிக் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். ஓகேவா? தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் கோட். ஆக்சுவலா எல்லா நேரமும் வந்து 0 ஆட் ஆகாம இருக்காது. ஒரு சிலர் நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 0 ஆட் ஆகாம இந்த 5802 அப்படின்னு மட்டும் மென்ஷன் ஆகும். அப்போ வந்து என்ன செய்வீங்கன்னா, இந்த காலம் அப்படியே ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் குடுத்தீங்க அப்படின்னா, ஃபார்மேட்